வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். ஒரு சாரியை ப்ளீட்டிங் பண்ணும்போது கம்ப்ரஸ்ட் அயர்ன் பண்ணாதீங்கன்னு நான் எப்போவுமே சொல்லுவேங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி ஒரு சாரீ ப்ளீட்டிங் வந்திருக்குது. இந்த பிரைடுக்கு நாம் அவங்களோட வெட்டிங்காக இந்த சாரியை நான் ட்ரே பண்ணி கொடுத்துருந்தோங்க. கம்ப்ரஸ்ட் அயர்ன் இல்லாமையே அவங்களுக்கு அவ்வளோ அழகாக சாரீ ட்ரேப்பிங் வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட பேபி ஷவருக்காகவும் அதே சாரீ நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக வந்திருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்மளோட சிங்கப்பூர் கிளைண்ட் இவங்களோட ப்ரைடல் மேக்கப் நாம் தாங்க பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இப்போ பேபி ஷவருக்காகவும் மேக்கப் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே இந்த சாரீ எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ப்ளீட்டிங் பண்ணி கொண்டு வர சொல்லிவிட்டு. ஒரு சாரீ ட்ரேப்பிங்க்கு கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆச்சு கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி அழகாக ப்ளீட்டிங் பண்ணி நம்ம ட்ரேப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பின்னெல்லாம் கூட நான் உள்ளதாக பின் பண்ணியிருக்கிறேன், வெளியே தெரியாத மாதிரி. அப்புறம் சாரீ ப்ளீட்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு அயனிங் டேபிள் வேணுங்க, இல்லைன்னா ஒரு கட்டில் வேணும், இல்லைன்னா ஒரு பிளெயினான ஒரு டேபிளாச்சும் வேணும். கொஞ்சம் ஸ்பேஸும் கொடுக்கணுங்க. நிறைய பார்த்திங்கன்னா மாடல்ஸ் ட்ரேப் பண்ணியிருக்கிற சாரியை எடுத்து காமிச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயனிங்க்கு டேபிள் இருக்காது, அப்புறம் டைமும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் சிரமந்தாங்க. இப்போ அதனால் நாங்கள் முன்னாடியே சாரியை வாங்கிட்டு ப்ளீட்டிங் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஷோல்டர் ப்ளீட்டு, இப்போ செஸ்ட் ப்ளீட் நான் அயன் பண்ணிகிட்ருக்குறேங்க. இதெல்லாம் நான் ரொம்ப கம்ப்ரஸ்ட் அயன் பண்ணல, லைட்டான ஒரு அயனிங் தான் பண்ணுறேன். ஸ்டீம் அயனர்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சாரீ ப்ளீட்டிங் வீடியோ போட்டிருந்தேங்க. அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 லட்சம் வியூஸ்க்கு மேலே அது போயிருக்குது. நம்மளோட கம்ப்ரஸ்ட் அயன் இல்லாமல் நேச்சுரல் ப்ளீட்டோட ஒரு சாரீ ட்ரேப்பிங் பண்ணுறது நிறைய கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குதுங்க. இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டே இந்த மாதிரி எங்களுக்கு ட்ரேப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் கேட்குறது, எங்களுக்கு ஒரு அயனிங் டேபிள் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா சாரீ எங்கள் கிட்டே கொடுத்துருங்க, நாங்களே ப்ளீட்டிங் பண்ணி கொண்டு வந்துடுறோம், கொஞ்சம் டைமும் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான். இப்போது சென்டர் ப்ளீட்ஸ் நம்ம எடுத்தாச்சுங்க. இதில் மேலே ஒரு பின் பண்ணிக்கிட்டேன். இதை நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹாஃபுக்கு மட்டும் ப்ளைன் அயன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் அப்படி பவுன்ஸியாகவே விட போகிறேங்க. நல்ல ஒரு சூப்பரான சாரீங்க. அவங்க ஷாலினிக்கு இந்த கோல்டன் கலர் சாரீ ட்ரேப் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் லுக்கில் எனக்கு ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு கோல்டன் டால் மாதிரி இருந்தாங்க. நானும் கூட கோல்டன் கேர்ள் மேக்கப்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்களுக்கு பண்ணியிருந்த ஒர்க் கூட நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே பவுன்ஸியாகவே விட்டாச்சுங்க. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய கிளாஸஸில் கம்ப்ரஸ்ட் அயன் பண்ணுறது தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பவுன்சி ப்ளீட் மட்டும்தாங்க கேட்குறாங்க. ஒரு ஆன் ஸ்பாட்டில் ஒரு சாரியை கொடுக்குறாங்க, அதுக்கு நம்மளுக்கு ப்ளீட்டிங்கெல்லாம் எதுவுமே டைம் இல்லை, அந்த ஷோரூமில் இருக்கிற மடிப்பெல்லாம் அப்படியே இருக்குது. அப்படிங்கிற டைமில் மட்டும் நம்ம சாரீ அயனர் வச்சுட்டு கம்ப்ரஸ்ட் அயன் பண்ணலாங்க. அப்போ தான் அந்த சாரீ ட்ரேப்பிங் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க, அதுக்கான இடம் கொடுக்கணும். ஒரு டேபிள் இந்த மாதிரிலாம் உங்கள் ஸ்பாட்டில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான சாரீ ட்ரேப்பிங் பண்ண முடியுங்க. நம்மளோட மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. சாரீ ட்ரேப் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பவுன்ஸியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கம்ப்ரஸ்ட் அயன் பண்ணுறது தான் அழகுன்னு இல்லைங்க, நார்மலான அயனிங்லேயே உங்களுக்கு அழகான சாரீ ட்ரேப்பிங் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.